வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு டேட் கரெக்டாக 23/12/2024, டைம் கரெக்டாக 4 மணி ஈவினிங். ஸோ நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரைட், இது நம்மளுடைய இன்னைக்குடைய லைவ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆன உடனே நான் பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஸோ நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒன் மோபிவிக் சொல்லியிருந்தோம், அது எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு. என்விரோ இன்ஃப்ரா அண்ட் இன்டலெக்சுவல் டிசைன், இது நான் போன வாரமே சொல்லிட்டேன். இன்றைக்கி மட்டுமே 142 பாயிண்ட் மேலே கெயின் ஆயிருக்கு. ஸோ இதை நான் சஜஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா December 14th தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் வீடியோவை செக் பண்ணுங்கள். December 14th அந்த வீடியோவும் நான் காமிக்கிறேன். ஸோ அந்த December 14th எப்போ இந்த ஸ்டாக்கை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, December 14th இந்த இடத்துல பாருங்கள். ரைட், December 14 இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் ப்ரிடிக்ஷன் இஸ் ரைட். ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்டெலெக்சுவல் டிசைன், இந்த ஸ்டாக் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோல்டு பண்ணவங்களுக்கு எப்படி ஒரு 40% ப்ராஃபிட்டில் இப்போ இருந்திருப்பீங்க ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா. ரைட்டா? ஸோ இப்போ நிஃப்டி நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி ஃப்ரைடே என்ன சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீக்கில் ப்ரிடிக்ஷன் என்ன சொல்லியிருந்தோங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த லெவல் எல்லாமே தான் நிஃப்டியில் இருக்கிற குரூஷியல் லெவல். எங்கெல்லாம் போய் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் வீடியோவை பார்த்தீங்கன்னு தெரியல. ஓகே, ஒன்ஸ் இது இங்கே மேலே கிராஸ் ஆகிடுச்சுன்னா இது இங்கே மேலேக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? எங்கெங்கே இருக்குது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்? ஒரு இடம், இந்த இடம், இந்த பெரிய லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது மேஜர். ஓகே, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகலாம். ரிஜெக்ஷன் ஆகிட்டு என்ன ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். ரிஜெக்ஷன் ஆனால் இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு இந்த சப்போர்ட் கிட்ட கூட வரும்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே இங்கேருந்து இந்த ஹைக்கு இது ஒரு கரெக்ஷனாக இருக்கணும். பட் இப்போ அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகாமல், இப்போ அது அன்னைக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகாமல் இப்போ அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது ரீசெண்டாக நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். ரைட், இப்போ இந்த லைன் இன்வாலிட் ஆகிடுச்சு. ரைட்டா? பட் ஆனால் இது வேலிடில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லைனும் இன்வாலிட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே மார்க்கெட் மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட் ஆகுதுன்னா இங்கே ரெஸ்பெக்ட் ஆகுது, இங்கே ரெஸ்பெக்ட் ஆகுது. ஸோ நிஃப்டி அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ இதை கிராஸ் பண்ணும். இதை கிராஸ் பண்ணாதான் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்குள்ளாட்டி ஸ்கேல்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரைட், லெவல் இந்த லைன் ஃபர்ஸ்ட் லெவல். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ ஸ்கேல்பிங் பண்ணணும், நான் கால் சைடு ஸ்கேல்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த லெவல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலாக இருக்கும். நான் புட் சைடு ஸ்கேல்பிங் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெவல் உங்களுக்கு டவுன் சைடுக்கான லெவலாக இருக்கலாம். ஸோ ஃபேக் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ரியல் பிரேக் அவுட் ஆகுதா, இங்கே டபுள் பாட்டம் அடிச்சிருக்கானா, இங்கே எல்லாருடைய எஸ்எல் ஸ்லாப் பண்ணியிருக்கலான்னா பார்த்துக்கோங்க. எஸ்எல் ஸ்வாப் பண்ணலை, மேபி அதை இன்னொரு டபுள் பாட்டமாக கூட எடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேப் இன்னும் இருக்குது. இந்த சப்போர்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் கேப் ஃபில் பண்ணிட்டான். இன்னும் ஒரு 10 பாயிண்ட் தான் கேப் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது கரெக்ஷன் லெவல்னு பார்த்துட்டோம்னா இப்படி. ஓகேவா? ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு 2 என்ட்ரி கொடுத்துருக்கேன், ஒன்று கீழே இல்லைன்னா மேலே. ரைட், பொசிஷனல் ட்ரேடுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனல் ட்ரேடுக்கான வாய்ப்புகள்
ஸோ இப்போது இது ஒரு நல்ல அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் எங்கே ரெஸ்பெக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன், நல்ல அப் ட்ரெண்டாக இருக்குங்கிற பட்சத்தில். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போது நம்மளுடைய என்ட்ரி லெவல் நம்மளுடைய ஏரியாவாக இருக்கா இதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏரியானா என்னது? ஃபிபோனசி லெவலில் 6.8. ஓகே, ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இந்த லோலேருந்து இந்த ஹைக்கு இது கரெக்ஷன். அப்போ என்ன பண்ண போகும்? இந்த ஹையை உடைக்க போகும். அப்போ நாளைக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு நாளைக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். 70% நம்மளுடைய ப்ரிடிக்ஷனில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் இந்த லைனை பிரேக் பண்ணி இங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 70%. ஓகே, இந்த லைனை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இல்லைன்னா கீழே பிரேக் பண்ணுறோன்னா இங்கே வந்துட்டு கீழே பிரேக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ வேறு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, வேறு பாசிபிலிட்டி வந்து இந்த லோ டு ஹைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம், இந்த ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வழிகளை மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடம் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸே ஆக்ட் ஆகும். அந்த லைன் நம்ம போன டைமே வரைஞ்சிட்டோம். ஸோ கரெக்டாக அங்கே தான் போயிருக்கு. ரைட்டா? ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நாளைக்கு ரொம்ப ஈஸியான ட்ரேட் தான். ஸோ இது பிரேக் பண்ணால் மேலே போய்க்கலாம், இதை பிரேக் பண்ணால் கீழே போய்க்கலாம். புட் சைடுக்கு தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம். கால் சைடுக்கு பிரேக் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப் சைடுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்தால் எப்படி ஆக்ட் ஆகணும்னா, நம்ம ஃபிபோனசி லெவலில் 618ங்கிற லெவலில் தொற்றுக்கவே கூடாது. அப்போ 618 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. தொட்டானா தொடல. ஸோ மேக்ஸிமம் அப் சைடுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கான். அது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் ஆகிற இடத்த பொறுத்து தான் தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் நான் என்னைக்கு போட்ட லைன்னா, இது எல்லாமே நான் அந்த மார்க்கெட் முடிஞ்ச உடனே போட்ட லைன். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாமே இங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, இப்போது எப்படி இங்கே ஆக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வந்து நான் போன வீடியோவில் பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கேன். இப்போ எதுவுமே நான் புதுசாக போட கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த லெவலை பிரேக் பண்ண போவான்னு சொல்லியிருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு இங்கே போய் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருவான், இல்லை இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வருவான்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் எது அக்செப்ட் பண்ணிக்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நடந்திருக்கு. இப்போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ இங்கே லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டே வந்தான். இப்போ கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு கன்சால்டேஷன் மாதிரி பண்ணிட்டான். பட் ஆனால் இது கன்சால்டேஷன் கிடையாது, இதுவும் நல்ல மூவ்மெண்ட் தான். ஓகே, ரைட்டா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, மார்க்கெட் லோ டு ஹைக்கு கரெக்ஷனாக இருக்குது அப்படின்னா எங்கே வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்கே வந்து நிற்கலாம்? நம்ம என்ட்ரி 0.618 இங்கே வந்து நிற்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹை டு லோக்கான கரெக்ஷன் லெவலாக இருக்குது அப்படின்னா எங்கே போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரைட், இந்த ஹை டு லோ கரெக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிற்கலாம். ஸோ இந்த இடம் மேஜராக ஏதோ ஒரு விஷயம் ஆக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட்டா? தெரிஞ்சுக்கலாமா? அந்த லெவலை வந்து நான் ஜோன் ரெக்டாங்கிளாக வரைஞ்சிக்கிட்டேன்னா இந்த லெவல். ஸோ நாங்கள் ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால வரைய கிடையாது, ஃபிபோனசி இருந்தனால வரைஞ்சோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற மூவ்மெண்ட்டுக்கு
சப்போர்ட் இதே இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸும் இதே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கு வரையும் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, சப்போர்ட் இந்த இடத்துக்கு வரையும் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? இப்போ மார்க்கெட்டில் எதுக்கு இந்த இடத்துல டவுன் வந்திருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம், ரைட்? இந்த ஹை டு லோக்கு நம்ம என்ட்ரி லெவல் இங்கே இருக்குது 0.618. எங்கன்னா இங்கே இருக்குது 0.618. ஓகே, இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ அதை உடைக்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் அடுத்து இந்த லைனுக்கு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை உடைச்சிட்டாங்கிற பட்சத்தில். ஓகே, இது புட் சைடுக்கான சினாரியோ. அப்போது அப் ட்ரெண்டு கால் சைடுக்கான சினாரியோ படி பார்த்தோம் அப்படின்னா, கால் சைடுடைய சினாரியோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் கால் சைடுக்கான என்ட்ரியை எடுக்கலாம். இங்கே கீழே வந்தான் அப்படின்னா புட் சைடுக்கான என்ட்ரியை எடுக்கலாம். சரி, நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் இருக்குது அப்படின்னா, ஸோ ஸ்கேல்பிங் நீங்கள் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இன்னொரு 80 பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கும்போது இங்கே ரிஜெக்ட் ஆகுது, இங்கே வரும்போது இங்கே ரிஜெக்ட் ஆகுது. அப்போ மறுபடியும் இங்கே போயிட்டு பிரேக் ஆனால் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடும், கீழே வந்துட்டானா இங்கே வரைக்கும் வந்துட்டு. இப்போ பேங்க் நிஃப்டி என்ன நடக்குங்கிறது ஸோ என்னுடைய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ மார்க்கெட் இங்கே இருக்குது, இப்படி போய் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரலாம். ஓகே, ஸோ இல்லை அப்படின்னா மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இப்படி போகலாம். இது கால் சைடுக்கு. புட் சைடுக்கு மார்க்கெட் இப்படி டைரெக்டாக கீழே வந்துட்டு இப்படி ரிஜெக்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் டைரெக்டாக கீழே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே விட்டுடலாம். ஓகே, இதுதான் வந்து இப்போது கால் சைடுக்கும் புட் சைடுக்குமான வேரியேஷன். பட் ஆனால் இங்கேருந்து இங்கே போன மூமெண்ட்டுக்கு இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். இதை உடைச்சிட்டா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் பை தான். இது நிஃப்டி பேங்க். மிட் கேப் என்ன சொல்லியிருந்தோம்? மிட் கேப்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ 23ஆம் தேதி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம லெவல் இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கோம், இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஆனால் மிட் கேப் எங்கே நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம்? இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இது இல்லைன்னா இது, எதர் இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு, ஏதோ ஒன்று பிரேக் பண்ணும்போது மூவ்மெண்ட்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நம்ம விட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறான், நல்ல கேண்டில் வைக்கிறான் அப்படின்னா இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அழகாக இங்கே ஒரு பாயிண்ட்டை கேதர் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும், இது பிரேக் ஆகிறப்ப இங்கே நல்ல என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக மிட் கேப் என்ன சொல்லுது, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஃபிபோனசி லெவலில் நான் என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி காமிச்சிட்றேன். ஸோ இந்த ஹை டு லோக்கு ஃபிபோனசி லெவல் இந்த லெவல் 0.618 ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லோ டு ஹைக்கு கரெக்ஷன் அப்படின்னா ஃபிபோனசி லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல இந்த ஜோனில் இருக்குது, ரைட்டா? அதே மாதிரி இந்த லைன் நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி இங்கே இந்த மூமெண்ட்டுக்கு இது கரெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா, இது ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக 61.8% இது வந்து நின்றுருக்கணும். ஸோ அதை செக் பண்ணிடலாம்.
லோ டு ஹைக்கு கரெக்ஷன் எங்கே நிற்குது, நம்ம ஏரியாவில் நிற்குதா 61.8. அப்போது இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்ட் தான். இதை உடைச்சிட்டான் அப்படின்னா அடுத்தடுத்து கீழே கீழே போயிட்டு இருப்பான். அப்போ இதை உடைக்காத வரைக்கும் பை ட்ரெண்ட் தான். ரைட், இதை உடைக்காத வரைக்கும் பை ட்ரெண்ட் தான். நீங்கள் தைரியமாக நிற்கலாம். இதை உடைக்காத வரைக்கும் பை ட்ரெண்ட். ஸோ இதை உடைக்கல ரிஜெக்ட் ஆகிட்டு போயிட்டான் அப்படின்னா மேலே இந்த ரெசிஸ்டன்ஸாக உடைச்சிருவான். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கான். அந்த ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் கீழே இறங்கியிருக்கான் கரெக்டாக. ஆனாலும் இந்த லோ டு ஹைக்கு இந்த ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். அதுவும் இங்கே டபுள் பாட்டம் எடுத்திருக்கான் 5 மினிட் டைம் ஃப்ரேமில். ஸோ எதுக்காக, இங்கேருந்து இங்கே வந்ததுக்கு இங்கே ஒரு கரெக்ஷன், மறுபடியும் இங்கேருந்து இங்கே போவான், அதுக்காக மட்டுமே தான். ஸோ இப்போ மிட் கேப்பில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? ஸோ ஃபிபோனச்சி லெவல், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ ஃபிப் லெவல் மட்டும்தான் உங்களுக்கு எந்தெந்த இடமெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், எந்தெந்த இடமெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிற லெவலை வந்து ஃபிப் லெவல் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ மிட் கேப்பில் கால் சைடு என்ட்ரி போனோம் அப்படின்னா வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இப்படி போகலாம். ரைட், புட் சைடுக்கான என்ட்ரி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஸோ புட் சைடுக்கான என்ட்ரி எப்படியெல்லாம் இருக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். புட் சைடுக்கான என்ட்ரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கீழே விட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டு வச்சா புட்டுக்கான என்ட்ரி எடுக்கலாம். ரைட்டா, இல்லை அப்படின்னா இங்கே போயிட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வருவான் இல்லைங்களா, அப்போ புட் சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நாளைக்கு ட்ரேட் ரொம்ப ஈஸியான ட்ரேட் தான், ட்ரை பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டே கிடையாது, நான் கால்ஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இது ஜஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். ட்ரேடிங் கிளாஸஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா January 2 பேட்ச் 1 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பேட்ச் 1 பார்த்துட்டு பேட்ச் 1 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தைரியமாக ட்ரேட்குள்ளே வரலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் லைவ் டெக்னிக்கல் ஆப்ஷனில் லைவ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ.